ஏங்க சொல் தாமரை. ஆனால் உனா கம்பெனி மாற்றின்னு இருக்கீங்களே, உங்களுக்கு போரே அடிக்கலையா உங்களுக்கு? கல்யாணம் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஒரே ஒரு கம்பெனில தான் இருந்தீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 6 கம்பெனி மாறிட்டீங்க. நீங்க மாறது இல்லாமல் எங்களையும் கண்ட்ரியாக கூட்டின்னு வந்துறீங்க. எங்களுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு மாதம் 2 மாதம் எடுத்துக்குது. இது வரைக்கும் 5 வருஷத்துல இது 6வது கம்பெனி எனக்கு. இந்த 6வது கம்பெனியில் வந்து செட்டில் ஆகிறப்பவே ஃபர்ஸ்ட் நாள் போகிறப்ப சரி, பசங்க ஸ்கூலுக்கு வந்து போகிறப்போ ஒரு ஃபியர் இருக்கும்ல, ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, ஐயோ யாராவது எப்படி இருப்பாங்களோ, வாத்தியாரெல்லாம் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சின்னு போவோம் பசங்க. இருக்கும் அப்படியே மாதிரி இருக்கும். ஆமா, மேனேஜர் எப்படி இருப்பாரு, கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அது வந்து என்ன தமிழ்நாடு பாலிடிக்ஸ், ஆபீஸ்ல நடக்கும் பாலிடிக்ஸ், அதெல்லாம் பார்த்தது இல்லையா நீங்க? வேற லெவல்ல இருக்கும் எல்லா ஆபீஸ்லயுமே. எங்க போனாலுமே பாலிடிக்ஸ் இருக்கும். பாலிடிக்ஸ் இல்லாத ஆபீஸே கிடையாது. அப்படி இருந்தா அது ஆபீஸே கிடையாது. அதுதான், எங்கே போனாலுமே பாலிடிக்ஸ் இருக்கும். நான் போகிறப்போ வச்சுட்டு போவேன், யாராருக்கிட்ட நம்ம எப்படி போய் பேசுறது, பழகிறது, யார் எப்படி, இதெல்லாம் வச்சுட்டு போவேன். அப்புறம் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு 1 மாதம் ஆகும். யார் எப்படி, யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும். ஒரு சில பேர் எப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து மொத்த டேட்டா கலெக்ட் பண்ணிப்பாங்க, அதை வச்சுட்டே நம்மள திரும்ப ரிவ்யூ அடிப்பாங்க. ஆமா, முதல் ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு தெரியாதுல்ல யாரு ஒன்று, நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் நம்மகிட்ட. அதுதான் அந்த இதில் சொல்ற மாதிரி தான், டேப் ஓப்பன் பண்ணா எப்படி வருமா அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவேன் நான். A to Z வரைக்கும், பள்ளிக்கூடம் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து காலேஜ் போன வரைக்கும், கேம்பஸ்ல செலக்ட் ஆனது வரைக்கும், ஆமா எங்க அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இது மாதிரி அவங்களும் நல்லபடியா எல்லாத்தையும் வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு அப்புறம் நம்ம எதனா சொல்ல வந்தா, நீ ஏன் கிராமத்துல இருந்து வந்தாண்டா, உனக்குலாம் என்னடா அப்படின்னுவாங்க. எப்படின்னா நம்மகிட்டே இருந்து வாங்கி நம்மளே வந்து போட்டு அடிப்பாங்க. அது மாதிரி ஒரு சில ஆஃபீஸ் இருக்கும். ஒரு சில ஆஃபீஸில் எப்படின்னா நம்மளுக்கு போனதும் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா வந்து ஒரு இடத்துலையும் வந்து ப்ரொசீஜர் வேறு மாதிரி இருக்கும். அந்த வேலை ஒரே வேலையாக இருந்தாலும் ஒரு கம்பெனிலையும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அதாவது எப்படின்னா நம்ம போய் அடாப்ட் ஆகிறதுக்குள்ள அந்த ப்ரொபோஷன் பீரியட்னு ஒன்று வச்சிருப்பாங்க, 3 மாதம் ப்ரொபோஷன் பீரியட். அந்த ப்ரொபோஷன் பீரியடுக்குள்ள தான் உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வேற மானிட்டர் பண்ணுவாங்க. ஐயா எப்படி வேலை செய்யறாரு அப்படின்ட்டு நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க, நல்லா செய்யறது தம்பி, நல்லா வேலை செய்யறது தம்பிடுவாங்க. 3 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று போடுவாங்க. ப்ரொபோஷன்ல எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்குது. ஆமா, இன்னும் 3 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்றோம், உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். இது வரைக்கும் எனக்கு நடந்தது இல்லை, அது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ 3 மாதம் வந்து ப்ரொபோஷன் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம், அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒரு சில கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 3 மாதத்துக்குள்ளே சரியில்லை அப்படின்னா அனுப்பிச்சு விட்றாங்க நிறைய பேர். அவங்க எவ்வளோ கனவோட வந்திருப்பாங்க. என் கூட எல்லாம் ஒருத்தர் வந்தார் துபாயில், வந்து 1 மாதத்துலேயே அனுப்பிச்சு விட்டாங்க. எவ்வளோ கனவோட ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு கண்ட்ரிக்கு வந்திருப்போம். அதை இது மாதிரி பிரச்சனைலாம் நடக்கும். இன்னொன்று என்னன்னா, அடிக்கடி கம்பெனி மாறதுனால என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, கொஞ்சம் சேலரி ஹைக் கிடைக்கும், ப்ளஸ் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க, நிறைய ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஒரு வேலையை விட்டால் இன்னொரு கம்பெனியில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜ். அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு நிறைய சர்க்கிள் இருக்கும். ஒருத்தவங்களை விட்டா எப்படியாவது. இப்போ நான் வந்து இந்த கம்பெனிக்கு வந்தேன்னா, இதுக்கு முன்னாடி 2 கம்பெனியில் ஒர்க் பண்ண வந்தால் இப்போ இங்கே இருக்கிறாங்க. அப்படியே மாறி மாறி எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அடாப்ட் ஆகிறதுக்கு. இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே கம்பெனியில் 10 வருஷம் 15 வருஷம் இருப்பாங்க. அந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கே போக மாட்டாங்க. ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு என்ன ப்ளஸ்னா, அவங்க மேனேஜர் லெவல் வரைக்கும் போவாங்க. ஆனால் இப்போ நம்ம மேனேஜர் லெவல் வரைக்கும் போக முடியாது. ஏன்னா அடிக்கடி கம்பெனி மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு போஸ்டிங் கிடைக்காது. ஆனால் வந்து சேலரி ஹைக்கு ஒரு அளவுக்கு இருக்கும். அந்த ஒரே கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, திடீர்னு ஒரு நாள் அந்த கம்பெனியை விட்டு தூக்குனாங்கன்னா வேறு கம்பெனிக்கு அவங்களால போக முடியாது. ஏன்னா ஒரே கம்பெனியில் இருக்கிறதுனால அவங்க வேறு கம்பெனி ட்ரை பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியர்னஸ் இருக்காது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. நான்லாம் அந்த 7 வருஷம் கழிச்சு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுறப்ப என் கூட இருக்கிற சீனியர்லாம் சொன்னாங்க, நீ இந்த கம்பெனிலேருந்து போயிட்டேன்னா நான் வேலையை விட்டுறேன்டா அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையா என் கூட இருந்த சீனியர்லாம் 6 கம்பெனி மாறிட்டேன். நான் சொல்லுவாள், இந்த பைப்புள்ளக்கு இவ்வளோ திறமைன்னு அப்போ தெரியாமல் போச்சு. அவர் சொன்னா, டே நான் சொல்கிறேன் எழுதி கொடுங்கடா, இந்த ரோட்டரியை விட்டு நீ 4 வரைக்கும் வேற கம்பெனிக்கே போக மாட்டேன்லாம் சொன்னாங்க என்கிட்ட சீனியர்லாம். அவங்க பார்க்கட்டும், பார்த்தாலும் அது எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த இதில் சொன்ன மாதிரி தான், ஒரு காலத்தில் பொறாவித்து இந்த பையன் சார் அவன் இன்னைக்குன்ற மாதிரி. அப்போ நான் வந்து பொறவை சாப்பிட்டு இருப்பேன். மொதல் சவுதிக்கு போனேன் நான். அப்போ அந்த சீனியர்லாம் சொன்னாங்க, தம்பி அங்கே டிரான்சிட் வரும், டிரான்சிட்ல இறங்கி கரெக்டாக டிரான்சிட்டுக்கு போகணும், இல்லைன்னா வந்து உன்னை வேற எங்கன்னா கூட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லை, அது மாதிரி தான். அப்புறமேட்டு பார்த்தோன்னா சவுதிக்கு அதிகமாக போனது நான் தான் ரோட்டிலேருந்து. அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்ப சீனியர் எல்லாமே அப்படி தான் நம்மளை பண்ணுவாங்க. அது மாதிரி எப்படின்னா, ஒரு கம்பெனி மாறாதப்போ நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு ஹெசிடேட் இருக்கும், எப்படி இருக்குமோ இன்டர்வியூ. அதே மாதிரி ஒரே கம்பெனியில் இருந்தானா உனக்கு நிறைய ப்ரொசீஜரு அதெல்லாம் தெரியாது. அதாவது ஒரே ஒரு அது சொல்லுவாங்கல்ல, போல்டு நெட்டு டிசைன் பண்ணனா லாஸ்ட் வரைக்கும் 5 வருஷத்துக்கு போல்டு நெட்டு டிசைன் தான். மெட்டீரியல் மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. லேஅவுட்னா லேஅவுட் பட்டு தான் பண்ணுவாங்க ஒரு கம்பெனியில். ஆனால் நீ வேறு கம்பெனி மாறினா வேறு கம்பெனிலையும் வேறு வேலை கொடுப்பாங்க உனக்கு. ப்ரொக்யூர்மெண்ட்டில் வேலை இருக்கும், லேஅவுட்டில் வேலை இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸில் வேலை இருக்கும். அது மாதிரி மாறி நம்ம வேலை செய்வோம். ஆனால் நம்மளுக்கு வந்து எங்கே போனாலும் அடாப்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ நிறைய கம்பெனி மாறுறது நல்லது, ஆனால் குடும்பத்துக்கு நல்லது இல்லை. அதுதான் கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணாமல் தான் நிறைய கம்பெனி மாறலாம். அதுதான் அதை தப்பு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ நான் வந்து யோசிக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். என்னன்னா,
நிறைய கம்பெனி மாறது தப்பு இல்லை, கண்டிப்பா மாறலாம். குடும்பம் வந்து இப்போ இந்தியாவிலே ஒரு இடத்துல செட்டில் ஆயிருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நம்ம ஜாலியா விட்டுட்டே நீங்க வந்து ஆமா, நான் மட்டும் ஜாலியா எல்லா கண்ட்ரி சுத்திட்டு வீட்டுக்கு நாங்க வந்துடலாம். எப்படி விடுவோம்? நாங்க விட மாட்டோமே, அதுக்கு கூட சுத்தின்னு இருக்கோம். ஜாதகர் தான் சொன்னாரு உன் கூடயே வரும் அப்படின்னு. எதை சொன்னாருன்னு அவருக்கு தான் தெரியும். 7.5 சனி உன் கூடயே தான் சுத்தின்னு இருக்காரு. என்னன்னா அடிக்கடி கம்பெனி மாறுறதுனால அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைய கம்பெனி மாறி இருப்பீங்க, இல்ல நிறைய பேர் ஒரே கம்பெனில இருப்பீங்க. ஒரே கம்பெனில இருக்கிறது நல்லதா இல்ல வேற வேற கம்பெனிக்கு மாறுறது நல்லதான்றத வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நீங்க சொல்லுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லுங்க எது நல்லது. என் எக்ஸ்பீரியன்ஸ்லயா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எது நல்லது? என் எக்ஸ்பீரியன்ஸ்ல கம்பெனி மாறதா நல்லதுன்னு தோணுது எனக்கு. நல்லது. அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் ஒன்ஸ் ஆச்சு மாறணும். 3 இயர்ஸ் ஒன்ஸ்க்கு நான் மாறணும். ஏன்னா இப்ப என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க நீனா பரவாயில்லடா அடிக்கடி ஜம்ப் ஆயிடுற, நாங்களாம் வேலை தேடிட்டே இருக்கிறோம், எங்க சிவிலாம் ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. சிவியே ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. ஏன்னா இப்ப நான் ஆன்ஷோர்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆஃப்ஷோர்லயும் ஒர்க் பண்ணதுனால நம்ம 2 ஃபீல்டுக்கும் போகலாம் எங்க வேணாலும். ஸோ அதனால மாறுறது நல்லதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். கிடைச்சதுன்னா இல்லை இன்னொரு சுச்சுவேஷன் என்னன்னா திடீர்னு வேலை போச்சுன்னா நம்மளால வேலை தேட முடியாது, வேலை கிடைக்காது. அது மாதிரி ஒரே கம்பெனில இருந்தேன்னா சர்வே பண்றது கஷ்டம் ஃபீல்டுல மார்க்கெட்ல. ஓகே.